வாழ்க வளத்துடன். அண்டர்ஸ்டாண்டிங் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு நிறுவனம் அதனுடைய முதலீட்டிலிருந்து எவ்வளவு பயனுள்ளதாக பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுற பேராமீட்டர் தான் ROCE. இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ROCE is equal to earning before interest and tax divided by capital employed. Capital employed என்ன அப்படின்னா total asset minus current liability or debt plus equity. இங்க என்னன்னா நம்ம debt equity ரெண்டுத்தையுமே இங்க சேர்த்துக்கிறோம். earning before interest and tax அப்படின்னா என்னன்னா நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கு அடுத்ததான் அந்த ஏர்னிங்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அந்த டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, அந்த ப்ராஃபிட் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதுதான் ROCE. இதை நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இங்கே 2 எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஒன்று அஷ்யூம் பண்ணிக்கிறோம், 2 பேரும் சேம் பிஸ்னஸ் மாடலில் இருக்காங்க. ஏன்னா ROCEயோ ROEயோ நம்ம கம்பேர் பண்ணுறப்ப வேறு பிஸ்னஸ் மாடலில் இருக்கவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது, சேம் பிஸ்னஸ் மாடலில் இருக்கவங்கள தான் கம்பேர் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் FMCGயில் இருக்கார், இன்னொருத்தர் ஃபுட் ப்ராசஸில் இருக்கார். FMCGயில் இருக்கிற முதலீடு வேற மாதிரி இருக்கும், முதலீடு அதனுடைய கேபிட்டல் வேற மாதிரி இருக்கும். ஃபுட் ப்ராசஸிங்கில் இருக்கவங்களுக்கு கேபிட்டல் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. FMCGயில் இருக்கவங்களோட FMCGயில் மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். அதே பிஸ்னஸ் மாடலில் இருக்கிற ஒரு கம்பெனியை வச்சு தான் இவங்க கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இங்கே அஷ்யூம் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த 2 எக்ஸாம்பிள்லையும் இவங்க சேம் பிஸ்னஸ் மாடலில் இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், இவங்க EBIT ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 50 லட்சம் ரூபாய். இவங்களுடைய கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 2 கோடி ரூபாய். இதனுடைய ROCE கால்குலேட் பண்ணிங்கன்னா 25% வருது. ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா அதே EBIT பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய். பட் இவருடைய ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1,50 லட்சம் ரூபாய். இவர்கிட்ட டெப்ட் 1 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ இவருடைய கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50 லட்சம் ரூபாய். இப்போ ROCE கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20% வருது. இப்போ இதில் சொல்லுங்கள், எந்த எக்ஸாம்பிளில், இந்த 2 எக்ஸாம்பிளில் யார் நல்லா பண்ணியிருக்கா? ஆப்வியஸ்லி 25% வந்திருக்கிற ROCE, 25% வந்திருக்கிற மொதல் எக்ஸாம்பிள் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கேபிட்டல் நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணி அவங்க 25% எடுத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்க 2 எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்லையும் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க பிஸ்னஸ் மாடல் சேம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய EBIT 50 லட்சம் ரூபாய், கேபிட்டல் 2 கோடி ரூபாய், இவங்களுடைய ROCE 25%. அடுத்த ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய EBITம் 50 லட்சம் ரூபாய், ஈக்விட்டி 1,50 லட்சம் ரூபாய், லாங் டேர்ம் லோனு 1 கோடி ரூபாய், கரண்ட் லையபிலிட்டி பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய். இப்போ இவங்களுடைய ROCE கனெக்ட் பண்ணுறப்ப நம்ம கரண்ட் லையபிலிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதை எடுக்காமல் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 20%. இப்பயும் இவங்கள இதில் பார்த்தீங்கன்னா மொதல் எக்ஸாம்பிளில் இருக்கவங்க தான் நல்ல பிஸ்னஸை அதாவது அவங்களுடைய கேபிட்டலை நல்லா பயன்படுத்தி நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ROCEயோட இம்ப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் அண்டு கேபிட்டல் யூட்டிலைசேஷன், அதாவது இந்த ஒரு பேராமீட்டரை வச்சு அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் மற்றும் கேபிட்டல் யூட்டிலைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு உதவுது. அதாவது இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி ஹையர் ROCE இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி அவங்களோட கேபிட்டலை எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணி அவங்க நல்ல ரிட்டர்ன்ஸு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க உதவுது. அதே மாதிரி இப்போ இந்த 2 எக்ஸாம்பிளில் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ROCE 25%, ரெண்டாவது எக்ஸாம்பிளில் ROCE 20%. இங்கேயும் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம், இவங்க 2 பேரோட பிஸ்னஸ் மாடல் சேம். இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் அவங்களோட கேபிட்டலை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி 25% ROCE பண்ணியிருக்கிறாங்க. அதே ரெண்டாவது எக்ஸாம்பிளில் அவங்க கேபிட்டலை சரியாக பயன்படுத்தாமல் ROCE 20% இருக்குது. ஸோ ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், ஒரு கம்பெனி அவங்க எப்படி கேபிட்டலை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ROCE ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த இம்ப்ளிகேஷன் என்னன்னா, ROCE நமக்கு ஒரு கம்பெனியோட ஓவரால் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டியை அசஸ் பண்ண உதவுது.
இப்போ ஹையர் ஆர்ஓசி இருக்கிறது வந்து ஃபர்தராக என்ன பண்ணுன்னா முதலீட்டாளர்களுடைய அல்லது கடன் வழங்குறவங்களுடைய நம்பகத்தன்மையை வந்து அது அதிகரிக்குது. இந்த 2 எக்ஸாம்பிளில் பாருங்கள். மொதல் எக்ஸாம்பிளில் ஆர்ஓசி வந்து 25% இருக்குது, ரெண்டாவது எக்ஸாம்பிளில் ஆர்ஓசி வந்து 20% இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைப்போம், 2 கோடி ரூபா போட்டு 50 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்தவன் நல்லவன் நினைப்போமா, 2.5 கோடி ரூபா போட்டு 50 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்தவன் வந்து நல்லா வேலை பார்க்குறான்னு நினைப்போமா? 2 கோடி ரூபாயில் போட்டு கம்மியான முதலீட்டில் நல்ல லாபம் பார்த்த கம்பெனியை தான் நம்ம வந்து நல்ல கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு விரும்புவோம். ஆர்ஓசி ஆர்ஓஇ கம்பேரிசன் பண்ணி பார்த்துருவோம். இந்த கம்பேரிசன் மூலமாக ஆர்ஓஇயில் இருக்க ட்ராபேக் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம். இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ரெண்டுத்துலேயும் என்ன நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறோம், இவங்க 2 பேரும் சேம் பிஸ்னஸ் மாடலில் இருக்காங்க. ஓகே, முதல்ல ஆர்ஓஇ பார்த்துருவோம். இவங்க நெட் இன்கம் வந்து 5 கோடி ரூபாய், ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி 25 கோடி, லாங் டேர்ம் டெப்ட், கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்னென்னு இவங்களுக்கு இந்த இதை கால்குலேஷன் பண்ணுறப்ப நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 20% வருது. செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஈபிட் வந்து 8 கோடி ரூபாய், ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி 25 கோடி, லாங் டேர்ம் டெப்ட் 15 கோடி. இப்போ வந்து இவங்களுடைய டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 40 கோடி. ஸோ இதில் நீங்கள் ஆர்ஓஇ கால்குலேட் பண்ணிங்கன்னா 20%. ஆனால் ஆர்ஓசியும் ஆர்ஓஇக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எவ்வளவு கேபிட்டல் இருக்குன்னு தெரியாது. அந்த கேபிட்டலை இவங்க பயன்படுத்தி எவ்வளவு எஃபெக்டிவாக நம்ம வந்து இன்கம் மீன்ஸ் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியாது ஆர்ஓஇயில். ஆர்ஓசியில் இவங்களுக்கு எவ்வளவு கேபிட்டல் இருக்குது, அந்த கேபிட்டலை எவ்வளவு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி இவங்க வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அதனால் ஆர்ஓஇ மட்டும் வச்சு என்றைக்கும் ஒரு கம்பெனியை நம்ம அசஸ் பண்ணக்கூடாது. அது கூட ஆர்ஓசிஇ ப்ளஸ் டெப்ட் ஈக்விட்டியும் பார்த்து தான் நம்ம அந்த கம்பெனி அசஸ் பண்ணணும். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. ஆர்ஓசிஇ நான் என்னன்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.